கோயிலுக்கு கூட நிம்மதியா வர முடியல. மலர், ஹே புதிய மலர், ஹே நியூ ஃப்ளவர். இந்தம்மா விளக்கு எடுத்துட்டு போறப்பனே. ஹே, நம்ம எவ்வளவு தூரம் பார்த்துருக்கோம். ஒரு ஹாய் சொன்ன என்ன குறைஞ்சா போயிடுவேன். நான் பிறந்ததுல இருந்து பார்த்தவங்களுக்குலாம் ஹாய் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். ஓகே ஓகே, சரி சரி சரி, ஹாய் சொல்ல வேண்டாம், அட்லீஸ்ட் ஐ லவ் யூ சொல்லாமே. இன்னைக்கு இல்ல, இன்னும் 50 வருஷம் என் பின்னால சுத்தினாலும் அது நடக்காது. சாரி, கையதான் விளக்கு. சாரி. நம்ம ஆளுக்கு அங்க தேங்காய் உடைச்சிட்டாங்க. என்னப்பா வாட் ஹேப்பன்? ஹே சித்தப்பு. என்ன சித்தப்புன்னு தப்பு? அந்த புள்ள அடிச்ச அடிதான் கோயில் மணியை விட பெருசா கட்டுச்சு. அந்த புள்ளையிட்ட வச்சுக்கிறதா பிரச்சனை சொன்னேன்ல, அடிச்சாளா? அடிக்கல சித்தப்பு, சும்மா தொட்டுட்டு போறான். தொட்டுட்டு போனாளா? நீ பச்சை பாம்பவே பச்சை கயிறுன்னு சொன்னவன் அடிச்சுட்டு போனதை ஒத்துக்குருவியா? அடப்பாவி, நீ இவ்வளவு அசிங்கப்படுவேன் நானு. சாரி சாரி சாரி, அவ அப்பாவுக்காக வச்சிருந்த விலை உடஞ்சோனே அடிச்சிருப்பா. நீங்க அதை பெருசாக்கி கோவப்படாதீங்க ப்ளீஸ், அவளை மன்னிச்சிருங்க. பரவாயில்ல. கேளு பொடி மாசு, நீ மட்டும் மன்னிப்பு கேட்காம இருந்திருந்தேன்னா ஒரு 15 லாரி சனத்தோட போய் அவங்க கிராமத்தை ஒட்டு மொத்தமா எரிச்சிருப்போம். யோ கிழிச்ச, நீ போமா. எப்பா நீ குடுக்குற இடம் தான்ப்பா அந்த புள்ள கூட என்னை லவ் பண்ண மாட்டேங்குது. யூ ஆர் நாட் எஜுகேட்டட். சரி வாயா போலாம். எங்கே போற? பிரசாதம் குடுக்குறான் சாப்பிடலாம். போலாயா? சாமி பிரசாதம் கடுப்புல இருக்கேயா? அப்படியே டடி வாங்க பொங்க வாங்கி திங்க மாட்டியா? வாயா ரோஸ் சட்டை. ஏய் என்னடி அங்க அடிச்சிட்டு இங்க உட்கார்ந்து அழுறியா? அப்பா பைத்தியம் பிடிச்சிருக்கு உனக்கு. இப்படி பண்றது உங்க அப்பாவுக்கே பிடிக்காதுடி. யார் அடிச்சிருக்க தெரியுமா? நல்ல பையன்டி அவன். மன்னிப்பு தான் கேட்டுறேன். எப்போ மாப்பிள்ள அங்க இருக்காப்லையா? சரி நான் உடனே வந்துடுறேன். அம்மா முருகவலி, அப்பா தம்பியை கூப்பிடு. இத கூப்பிடுறேன்ப்பா. ஒரு நாள் ஊர்ல இல்ல, இல்லங்க தடுத்து வச்சிட்டாங்க. என்னண்ணே கூப்பிட்ட இடத்துக்குலாம் வந்து நிக்கிறது என்ன விதியா? இப்படியே போனா நம்மள சாமி பிரச்சனை முடியும், கொஞ்சம் பொறுமையாரு போனேன். ஆமா, இவர் அப்படியே சொன்னதை கேட்டு தான் மறுவேளை பார்ப்பாரு. சாமி எதுவா இருந்தாலும் ராசி பேசட்டும், நீ பேசக்கூடாது அண்ணன் சொல்றேன். திருட்டு பயிலுக்கு மொத்தமா நிக்கிறாங்க பாரு. ராசே, அப்பாவிங்க கூட விளையாடாத. ஸ்டேஷன்ல இருக்கிற காதல் பையன் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வீடு திரும்பணும். இல்ல நாளைக்கு நடக்க போற அத்தனை பிரச்சனை நீ தான் பொறுப்புங்கிறேன். இது எங்க பிரச்சனை, உங்க பிரச்சனை நாங்க ஏதாவது தலையிடுறோமா? எதுக்கு தேவையில்லாம எங்க பிரச்சனை மூக்க நுழைக்கிறீங்க? இத நாங்க பாத்துக்கிறோம். அப்ப அது நீங்க பாத்துக்கிறீங்க. காதர் பாய் எங்க? எங்கேயாவது கறிக்கடையில போய் தேடுங்க. யார்கிட்ட கை நீட்டு பேசுறான்? நீட்ட கை வெட்டிடுவேன். சும்மாரியா ராசே, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள காதர் பாய் என் வீட்டு முன்னாடி நிக்கணும் சொல்லிட்டேன். மாப்பிள்ள போலாம். மாப்பிள்ள நீங்க சும்மா இருக்காங்க. இவனுங்களா ஒரு ஆளா? சொல்லு போட்டு போயிட்டே இருப்பேன். சும்மாரப்பா, வெட்டணும் குத்தணும் வாழ்ற வயசுல கொஞ்சம் பொறுமையாரு. ஏய், அவனுங்களை அறுத்து போட வேணாம், இவ்வளவு நாள் காத்து கிடக்க. எல்லாம் இவனுங்களை சொல்லணும், காசையும் வாங்கிட்டு வேலையும் கட்டுறாங்க. என்ன பெருசு என்ன சொல்லிட்டு போதே? யோ, அந்த வண்டிக்கார பையில விட சொன்னல, ஒரு நாளைக்கு இருக்கட்டுமே. புடிக்க சொன்னா புடிக்கணும், விட சொன்னா விடணும். காசு வாங்குறல. யோ வாயா. என்ன மீச அடியெல்லாம் அனுப்புற போல இருக்கு? இன்னொரு தடவை பேசன தலையை வெட்டி தூக்கி போட்டுருவேன். மூத்தவரே, பெருசு ஓவரா சேட்டை பண்ணுது, போட்டுடலாமா? சேச்சா,
நாம செய்யற தப்பெல்லாம் 5 நாள் ரிமைண்டோட நிறுத்திங்கய்யா. பெருசா போட்டு காலம் பூரா கம்பி எண்ணி கழித்துங்க சொல்றியா? நாம சம்பாதிக்கிறத இருந்து அனுபவிக்கணையா, அதுதான் வாழ்க்கை. மலர், என்ன பார்க்கணும்னு சொன்னியாமே, என்ன விஷயம்? தப்பு பண்ண மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். உன்னோட மன்னிப்பு உன் ஹாயில எனக்கு வேணாம். எனக்கு என் காதல் வேணும். ஐயோ, இத பத்தி மறுபடியும் பேசாதீங்க. என்னால முடியாது. என்னடி முடியாத? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்ல, இல்ல பிடிக்கலன்னு சொல்ல. பிடிக்கலன்னு சொன்னா நான் இப்படியே போயிட்டு இருக்கேன். உங்கள மாதிரி ஒரு பையன், ஒரு நல்ல குடும்பம், இதெல்லாம் வேணும்னு சொல்றதுக்கு நான் என்ன லூசா? அப்ப என்னடி பிரச்சனை உனக்கு? குழப்பனே இல்ல. நான் பிறந்த அன்னைக்கே அம்மா செத்து போயிட்டாங்க. அன்னையில இருந்து என் அப்பா தான் என்ன வளர்த்தாரு. அவரை விட்டுட்டு உங்களோட சைனாவுக்கு வர சொல்றீங்களா என்ன? ஏய், எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் கூட தாண்டி இருக்கணும். அப்பா எல்லாம் ஒரு பிரச்சனை. நிறுத்துங்க. என் அப்பா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க அம்மா சாகும் போது எங்க அப்பா வயசு 24. ஒரு ஆம்பளைக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கிற வயசுல எங்க அப்பாவுக்கு முடிஞ்சு போச்சு. இன்னொரு கல்யாணம்னு நினைக்காம எனக்காக என் சந்தோஷத்துக்காக வாழ்ந்தவர் அவரு. அவரை விட்டுட்டு வர முடியாது என்னால. எல்லாருக்கும் அப்பா குரு, ஆனா எனக்கு அவர் கடவுள். என் குடும்பம் இந்த ஊருக்கே சோறு போடுண்டி. உங்க அப்பா பாத்துக்க மாட்டமா? மறுபடியும் அதையே பேசாதீங்க. உங்க பார்த்தனில இருந்து என் அப்பாவை நான் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சுட்டேன். கடைசி காலத்துல அவர் என் புள்ள மாதிரி பாத்துக்கணும். அவர் உசுறு ஏன் வழியில தான் போகணும். மலர், ப்ளீஸ், கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன நன்றி கேட்டவளாக்கிறாதீங்க. கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சுட்டேன். ப்ளீஸ், கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன நன்றி கேட்டவளாக்கிறாதீங்க. தேவதா, நக்குமுரன். சொல்லுங்க. கிளம்பிட்டேன். ஒன்றும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க. இனிமே அவங்க வாழ்க்கையை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவங்கள நான் மறந்துட்டு போலாங்க. சுமந்துட்டு தான் போறேன். குமரே மாதிரி நானும் பாஸ்போர்ட் எடுத்து சைனா ஜப்பான் வேலைக்கு போறேன். நீ இந்த ஊர்ல கழிச்சிட்டு போதும், ஒண்ணு அந்த ஊர்ல போய் கழிக்க வேணாம். ஏமா, அவன் தான் வெளிநாட்டுல போய் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறான். போட்டுமே. ஏத்தா, அந்த ஊர்ல எல்லாம் பொழுதனிக்க கடை திறந்தே கிடக்குமா. அதுக்கு தான் இது அங்க போறது கலையுது. ராமி, அட என்னம்மா நீ உள்ள கிளம்புற நேரத்துல அழுவுற? அம்மா வந்தாதான் ஏன் அழுவா? நான் வேணா கூட வரையா? அப்பா, நீங்க வந்தீங்கன்னா நீங்களும் அழுவீங்க, நானும் அழுவேன். நான் பாத்துக்கிறேன். சரியா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நேரத்துக்கு சாப்பிடு. அம்மாலாம் பாத்துக்கிறேன். ஜாக்கிரதையா. என்னடி பண்ணிட்டு இருக்க? இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை? இந்த பார், நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அத பாழாக்காத. ஒரு பொண்ணுக்கு பதவி பணம் எது வேணாலும் கிடைச்சிடலாம். ஆனா ஒரு நல்ல புருஷன் மட்டும் அமையல, வாழ்க்கை பூரா அழுதுட்டு இருக்கணும். நல்ல குடும்பம், நல்ல பையன். ஏண்டி இப்படி புடிவாதமா இருக்க? நான் இப்ப அவனை லவ் பண்றேன்னு உன்கிட்ட சொன்னேனோ? நீ சொல்ல தேவையில்ல, எனக்கு தெரியும். உன் உதடு மட்டும் தான் இல்லன்னு சொல்லுது, ஆனா உன் கண்ணு அவனை லவ் பண்றேன்னு தாண்டி சொல்லுது. இல்லன்றது என்ன பண்ணா ஒத்துக்குவேன்? இரு, நான் அவனுக்கு போன் போடுறேன். அவன் ஹலோன்னு சொல்லும் போது உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விழல. நான் ஒத்துக்கிறேன்டி உனக்கு காதல் இல்லன்னு. அதானே உனக்கு வேணும், குடு. நான் பேசு. சொல்லுங்க தேவதா.
தேவதா